பூதங்களும் உங்களோட கனெக்ட் ஆகுது, உங்களோட இணையுது. இதுதான் மறைமுகமா. ஆனா நம்மாளு என்ன பண்றான்? அதுக்கு தான் எழுதுனேன். கடற்கரையோர நகரங்களில் இருப்பது பெரும்பரம். ஆனால் இவன் கடற்கரையோரம் போயிட்டு கழிவுகளை கலந்தான், குப்பைகளை கலந்தான். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கோடை விடுமுறையில எல்லாம் போவாங்க பாருங்களேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கும் நகராட்சி. இவங்க எல்லாம் கோடை விடுமுறையில கடல் காத்து வாங்குறேன்னு போவாங்க. நான் இவங்கன்னு சொல்றது மக்களைப் போல் இப்ப கயவர்னார்ல வள்ளுவர். அந்த மாரி மக்கள மட்டும் சொல்றேன். கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர்னார்ல கல்லாதவர். அந்த முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னா ஆனா ஆவன்னா படிக்காதவங்க இல்ல. ஏபிசிடி படிக்காதவங்க இல்ல. பிஏ, பிஎஸ்சி படிக்காதவங்க இல்ல. இயற்கையை படிக்காதவங்க, இறைவனை படிக்காதவங்க, ஆன்மீகத்தை படிக்காதவங்க, பிரபஞ்ச ரகசியத்தை படிக்காதவங்க. இதுதான் இறைவன் சொல்றாரு அவரு. நம்ம கூட நினைச்சுக்கிறோம். கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர்னா கல்லாதவர்னா அந்த படிப்பு பாடப்படிப்பு கிடையாது. ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாது. வாழ்வியல் கல்வி, மெய்ப்பொருள் கல்வி. இதைத்தான் வள்ளுவர் அங்க மென்ஷன் பண்றாரு. உலகம்னு அவர் சொல்றதே இந்த ரோட்டில் எச்சு துப்புற ஓட்டுக்கு காசு வாங்குற மக்கள் இல்ல. புவனேஸ்வரி அவர்கள் சிரிப்பாங்க. ஏன்னா இதை நான் பொதுவா ஒவ்வொரு மேடையிலும் சொல்றேன். இந்த உலகம்னு எங்கெங்க வருதோ ஒருத்தர் சொன்னார் சார், எவ்வதுறைவது உலகம் அவ்வதுறைவது அறிவு சார். உலகத்தோடு ஒட்டு வாழுகள் பல கற்றும் கல்லாதவர்னு சொல்லியிருக்காரு சார். அதனாலதான் சார் நானும் ஓட்டுக்கு காசு வாங்கினேன். டேய் அது உலகம்னு சொன்னது உன்ன மாதிரி உலகத்தை இல்லடா, ஞானிகளோட உலகம். உலகம்னு எங்கெங்கெல்லாம் வள்ளுவர் போட்டிருக்காரோ அந்த இடத்துல அந்த உலகத்துக்கு பக்கத்துல நீங்க ஞானிகள்னு எழுதிக்கங்களேன், படிச்சு பாருங்க. அர்த்தம் பயங்கரமா இருக்கும். எவ்வதுறைவது உலகம் அவ்வதுறைவது அறிவுதுனா ஞானிகளின் உலகம் எப்படி இருந்தது அந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்றதுதான் வள்ளுவர் வழிகாட்டுறாரு. அப்படி அந்த ஞானிகளோட உலகத்தை விட்டுட்டு இவன் தனிப்பட்ட முறையில போயிட்டு அங்க எல்லாத்தையும் போட்டு குப்பையை போட்டு மறுபடியும் பழைய மாதிரி அந்த கடற்கரையை ரொம்ப அசுத்தமாக்கிட்டு வந்துருவான். அதனாலதான் கடலனுக்கு கோபம் வரும். இயற்கை என்பது உயிருள்ள ஒரு பொருள். நம்ம நினைக்கிற மாதிரி அது ஜட பொருள் அல்ல. இறைவனுடைய உயிர் தான் இயற்கை. இறைவனுடைய பல பாகங்கள் தான் அந்த இயற்கை. அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இயற்கையை நேசிக்கணும்ன்ற பல நிகழ்ச்சிகளை நான் சொல்றேன். இறைவன் படைத்த பிரம்மாண்டங்களில் 3 மிக முக்கியமானது இயற்கை, இசை, பெண்மை. இந்த 3த்துல நீங்க இறைவனை காணணும். அதனாலதான் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல தொடர்ச்சியா பாடல்கள் இடம் பிடிக்குது. ஏன்னா அது வெறும் பாடல்கள் வெறும் ரசிப்பதற்கு மட்டுமல்ல. இந்த கண்ணையும் காதையும் இறைவன் கொடுத்தது அந்த இசையை ரசிக்க தான். இந்த வாயை கொடுப்பதே நல்ல உணவை உண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் தான். பணி உடையவன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிறன்னு பஞ்சு டயலாக் வைக்கிறார் நமது வள்ளுவர். ஒரே வார்த்தையில ஒரு மனுஷன் எப்படி வாழணும் இது மாதிரி ஒரு அதாவது வள்ளுவரை பத்தி பேசினா நம்ம சாவித்திரி அவர்கள் சொன்னது போல அப்படியே வள்ளுவத்துக்குள்ள நுழைஞ்சிருவேன். அதனால கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துடுறேன். அப்ப அந்த பணிவு என்பது இன்சொல் என்பது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த பணிவு என்பது குறிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கணும், இயற்கை கிட்ட இருக்கணும். அப்ப இயற்கைய அழகா சொன்னாங்க நமது முத்துமாரி தொடக்க உரையிலே. நடந்து போகும்போது கூட மெதுவா நடந்து போகணுவாங்க. நானும் என்னுடைய பல நேரங்கள்ல கிராமப்புறங்கள்ல வயல்வெளிக்கு போகும்போது செருப்பை கைட்டு வச்சுட்டு தான் அந்த வரப்புகளே நம்ம